ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் பிபிடியில் லேப் 5 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் 5 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் எ நியூ ப்ரெசன்டேஷன் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்டு லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நியூவாக ஒரு ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே லொக்கேஷன் தான். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ன்ற ட்ரைவில் உங்களோட கோர்ஸில் உங்கள் நேம் ஃபோல்டருக்குள்ளே சப்ஜெக்ட் நேம் பிபிடி இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் வந்து 5.lab5 டேட்டு மந்த் இயர் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபைலில் சேவ் ஆர் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் ஷார்ட்கட். ஸோ ஸ்டூடெண்ட்டில் உங்கள் கோர்ஸில் உங்கள் நேமில் பிபிடின்ற சப்ஜெக்ட்குள்ள ஃபைல் நேம் இன்னைக்கு lab5. ஸோ 5.lab5 டேட்டு மந்த் இயர். ஸோ டேட்டு மந்த் இயர் கொடுத்து சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க, pptx.pptx. சேவ் கொடுத்தோன்னே உங்கள் ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஷின், insert a new slide and set the layout as blank slide. blank ஒரு ஸ்லைட் நியூவா ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்லைட்ல blank slide. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடை டெலிட் பண்ணிடுங்க. அடுத்தது டைப் த பிலோ கண்டென்ட் 1 by 1. ஸோ இங்க இருக்கிற கண்டென்ட், அதாவது டெக்ஸ்ட்டை 1 by 1 இதே மாதிரி 1 2 3 4 எழுதிக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷன், லிங்க், டெக்ஸ்ட், மீடியா கிளிப். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேஷன், அடுத்ததுல லிங்க்ஸ், அடுத்ததுல டெக்ஸ்ட், அடுத்தது மீடியா கிளிப்ஸ். ஸோ இது மாதிரி எழுதிட்டு இதை கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கோங்க, நல்லா ஹெட்டிங் மாதிரி தெரிகிற மாதிரி. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அடிக்கடி உங்கள் ஃபைலை. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது இன்செர்ட் எ நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட் அண்ட் இன்செர்ட் பிக்சர். ஸோ மறுபடியும் புதுசாக ஒரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணி அதில் பிக்சரை இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து Ctrl+M கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பிக்சர் இன்செர்ட் பண்ணணும். பிக்சர் எங்கே இருக்குது? இன்செர்ட்டில் பிக்சர்ன்ற ஆப்ஷனில் பிக்சர் இருக்குது. ஸோ இப்படி பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்செர்ட் எ நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் ஆஸ் பிளாங்க் ஸ்லைட். மறுபடியும் இன்னொரு பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ Ctrl+M கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் த ரேண்டம் பேராகிராஃப். ரேண்டமாக ஒரு பேராகிராஃபை டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரேண்டமாக ஒரு பேராகிராஃப் என்ன டைப் பண்ண அவசியம் இல்லை, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி =RA ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா நியூவாக ஒரு பேராகிராஃப் ஓப்பன் ஆகிடும். டைப் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லை, ஃபார்முலா இருக்குது. சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது insert a new slide and set the layout as blank slide. மறுபடியும் ஒரு blank slide ஓப்பன் பண்ணிக்கோங்க. Ctrl+M கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது insert the word art style and type MS PPT class 5. ஸோ ஒரு word art style இன்செர்ட் பண்ணிட்டு அதில் என்ன டைப் பண்ண சொல்லியிருக்காங்க? MS PPT class 5. ஸோ இன்செர்ட்டில் டெக்ஸ்ட் ஃபைலில் word art, இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு இதில் டெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. MS PPT class 5. இன்னைக்கு கிளாஸ் 5 இல்லையா, ஸோ கிளாஸ் 5. ஸோ இது சைஸை பெருசு பண்ணிக்கோங்க. ஹோம் டேப்பில் போயிட்டு நீங்கள் நார்மலாக சைஸ் பெருசு பண்ணிங்கனாவே பெருசாகிக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கிவ் த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஸ்டைல். ஸோ இந்த ஃபைலுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்செர்ட்டில் டெக்ஸ்டில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் ஸ்லைடு கொடுங்க. ஸ்லைடு கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் ஹேண்ட் அவுட்ஸில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது விசிபிள் ஆகும். ஸோ ஸ்லைட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபூட்டர் வந்து கிளாஸ் 5 கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெட்டர் வேணும்னா நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஹெட்டர் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு அப்ளை டு ஆல் கொடுங்க, பாருங்கள் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதுலேயும் கொடுத்துக்கோங்க, ஹேண்ட் அவுட்ஸ்லையும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் ஹேண்ட் அவுட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் போய் பாருங்கள். ஸோ பிரிண்ட் ப்ரிவியூவில் இந்த இடத்துல நான் வந்து ஹேண்ட் அவுட்ஸ் கொடுக்குறேன்.
பாருங்க ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து நான் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், டேட்டு, பேஜ் நம்பர். அடுத்தது இன்சர்ட் a நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் as blank ஸ்லைட். மறுபடியும் ஒரு blank ஸ்லைட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் M கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்சர்ட் மூவி ஃபைல். ஓகேங்களா, மூவி ஃபைல் ஒன்று இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஸ்டமில் எந்த மூவி ஃபைல் அவைலபிள், அதாவது வீடியோ ஃபைல் எது அவைலபிள் இருக்கோ நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இன்சர்ட்டில் மீடியா கிளிப்ஸில் மூவியில் மூவி ஃப்ரம் ஃபைல், மூவின்னு இருக்கும், சில இதில் வீடியோன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல எதில் உங்களுக்கு மூவி ஃபைல் அவைலபிளாக இருக்கோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் கிளிப்டுன்னு கொடுக்குறேன். ஸோ சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோ டு த ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ஹோம் பேஜ்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அவங்களே கொடுத்துட்டாங்க. மேக் த லிங்க் 1 by 1 ஆப்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஸ்லைடுக்கு போயிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போய்க்கலாம். இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதில் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னும் போது இந்த பிக்சர் தான் இல்லுஸ்ட்ரேஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணோம். அடுத்து லிங்க்னு இருக்கிற இடத்துல வந்து இந்த பேராகிராஃபை லிங்க் பண்ணுங்க. அடுத்து டெக்ஸ்ட்ன்ற இடத்துல நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தோம், வேர்ட் ஆட் ஃபைல் தான் டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனில் இருக்கு, அது கொடுத்தோம். அடுத்து மீடியா கிளிப் பண்ணும்போது இந்த வீடியோ ஃபைல். ஸோ இப்படி 1 by 1 நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்லைடுக்குள்ளேயே ஸ்லைடு கொடுக்கணும், லிங்க் கொடுக்கணும். அப்போ என்ன ஆப்ஷன் நம்ம போகணும், ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் லிங்க்ல பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், இதுதான் ஸ்லைடுக்குள்ள ஸ்லைட் போகிறது. ஸோ இதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் போது செகண்ட் ஸ்லைட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து லிங்க்ஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் K கொடுத்தீங்கனாலும் ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் தேர்ட் ஸ்லைட். அடுத்து டெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் K. ஃபோர்த் ஸ்லைட். நீங்கள் வந்து ஷார்ட்கட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களோட வேலை முடியும். கண்ட்ரோல் K. ஃபிஃப்த் ஸ்லைட். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நம்ம லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு, ப்ளூ கலரில் வந்தாச்சு. ஸோ நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம். F5 கொடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள், இல்லுஸ்ட்ரேஷன் வந்துச்சு. நம்ம முன்னாடி மறுபடியும் ப்ரீவியஸ் ஃபைல் போகணும், அங்கே போய்ட்டு லிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கீபோர்டில் வந்து ஹோம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு வந்துடும். ஸோ இப்போ லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் ஹோம் கொடுங்க. டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே டெக்ஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் ஹோம் கொடுங்க. ஹோம் கொடுத்தாவே ஃபஸ்ட்டு ஸ்லைடுக்கு வந்துடும். அதே மாதிரி ஹெண்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துடும். மீடியா கிளிப்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மீடியா ஃபைல் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்கும்போது கிளிக்குடுன்னு ஆப்ஷன் சொல்லி தான் கொடுத்தீங்க. ஓகேங்களா, ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் லிங்க் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தது நமக்கு கலரும் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இன்சர்ட் a நியூ ஸ்லைட் அண்ட் செட் த லேஅவுட் as blank ஸ்லைட். மறுபடியும் பிளாங்காக ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப் தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் M கொடுத்தீங்கன்னா கீழே ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் ஸோ இப்போ தேங்க்யூன்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்தது வியூவிங் த ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போ ப்ரெசன்டேஷனை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் டோட்டலாக. ஸோ அதுக்கு F5 கொடுத்தீங்கன்னா எல்லாமே ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஸ்லைட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஸ்லைட் ஷோ காமிக்கும். ஸோ வேறு மார்க் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடும் உங்களுக்கு இதாகும். இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது வீடியோ ஃபைல் ஓப்பன் ஆகும்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டின் படிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.